எனக்கு ரீசன்ட் டேஸா பயங்கர ஹேர் ஃபால் 5K ஹேர் கேர் சாப்பிட்டும் எனக்கு ஹேர் ஃபால், ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, பயங்கர மூட் ஸ்விங்ஸ். எனக்கு விட்டா போதுண்டா சாமி, நான் எப்போ பார்த்தாலும் ஈவினிங் கேஸ் முடிச்சுட்டு தூங்கிட்டே இருந்தேன். மினிமலாக பீரியட் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வர ஆரம்பிச்சிருச்சு, இடுப்பு வலி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. என்ன நமக்கு இவ்வளோ சிம்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்த முதல் டெஸ்ட் வந்துட்டு விட்டமின் டி தான். கவலைக்கிடமா விட்டமின் டி 11 தான் இருக்குது. எனக்கு இத்தனை விஷயமும் டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது விட்டமின் டி கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? சன்லைட்டில் மேக்ஸிமம் வேர் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி நான் வாக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் மேம் நீங்க எல்லாத்தையும் பண்ண சொல்றீங்க, ஆனா எனக்கு பண்றதுக்கு தெம்பு இல்லை, என்ன பண்றது? ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு, பெட்ரோல் தீந்துருச்சு, வண்டி அங்கேயே நிக்குது. அப்ப நம்ம உள்ளே உட்காந்துட்டு டெஸ்டினேஷனுக்கு போகாம இருப்போமா? நம்ம எவ்வளவு டயர்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு வண்டியை நவுத்திட்டு பெட்ரோல் பங்குக்கு கூட்டு போவோம். இதை பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? நத்திங் வில் ஹேப்பன். எனக்கு அதே டயர்ட்னஸ் தான் இருக்கு. மாத்திரை எல்லாம் எடுத்து எனக்கு அப்படியே டயர்ட்னஸ் எல்லாம் சூப்பர் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. ஷர்மி, நீ உன்னை புஷ் பண்ணலாம், வேற யார் புஷ் பண்ணுவா? நோபடி வில் கம் அண்ட் வேக் யூ அப், எந்திரி, கம் ஆன் டூ இட் அப்படின்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இப்ப லாஸ்ட் ஒரு 4 days நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா தெரியும், 10K ஸ்டெப்ஸ் கவர் பண்றதுக்கு மேக்ஸிமம் நான் புஷ் கொடுத்துட்டு இருக்கேன். சன்லைட் எக்ஸ்போஸ் தான் ஆகுறேன். ஃபார் அட்லீஸ்ட் 1 hour ஆகுது நான் வாக் பண்றதுக்கு பிளான் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்துட்டு எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து தூங்கி எந்திரிச்சு ஜங்க் சாப்பிட்டு இப்படியே ரொட்டீன் போச்சுன்னா நோ சேஞ்சஸ் வில் பி தேர் இன் மை லைஃப். அதனால நீங்களும் சொல்றேன், பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதனால தான் நான் குண்டா இருக்கேன், அதனால தான் எனக்கு வந்துட்டு டயர்டா இருக்கு அப்படிலாம் சொல்லாம ஒரு சேஞ்சை நீங்க தான் கொண்டு வரணும். ஸோ ஸ்டார்ட் யுவர் ரொட்டீன். உட்காந்து எழுதுங்க என்னென்னலாம் பண்ணலாம். எனக்கு இருக்கிற எனர்ஜி வச்சு நான் நாளைக்கு ஜிம் போவே முடியாது, நான் அப்படியே மயங்கி விழுந்துருவேன். அப்ப என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும், சூரிய நமஸ்காரம் மாதிரி பேசிக் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் எழுதுங்க, மேக் இட் ஹேப்பன். ஸோ புஷ் யுவர் செல்ஃப். நோபடி வில் கம் டு மோட்டிவேட் யூ. இந்த மாதிரி 2-3 வீடியோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி பிளான் யோர் டே அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க.